சந்தானம், நீங்க இப்ப எந்த பகுதியில இருக்கிறீங்க? எந்தெந்த தலைவர்கள்லாம் இப்போ பரப்புரையில ஈடுபட்டு இருக்கிறாங்க? இறுதிக்கட்ட பரப்புரை களம் அங்க எப்படி இருக்கு? ஆனந்தி, விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரை இன்று மாலை 6 மணியுடன் முடிவட இருக்கிறது. இறுதிக்கட்ட பிரச்சாரம் மிக தீவிரமாக இருக்கிறது. நம்ம தற்போது விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட பனையபுரம் பகுதியில் தான் இருக்கோம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க முடியும், மூத்த அமைச்சர்கள் மெய்யநாதன், அதே போன்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆகியோர் தொடர்ந்து பரப்புரையில் ஈடுபட்டு வராங்க. அமைச்சர்கள் அனைவரும் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ந்து பிரச்சாரங்களை இறுதிக்கட்ட பிரச்சாரம் ஏற்கனவே வேட்பாளர்களும் அதே போன்று பொறுப்பாளர்களும் தனித்தனியாக பிரச்சாரத்தை முடித்திருந்தாலும் கூட தனித்தனியாக தற்போது இறுதி கட்ட பிரச்சாரங்களை அவர்கள் மேற்கொண்டிருக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. ஒரு புறம் பார்த்தோம்னா திமுக, அதே போன்று பாமக, நாம் தமிழர் என 3 கட்சிகள் களத்திருந்தாலும் திமுகவை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் அவர்கள் செய்த நலத்திட்ட உதவிகளை கருத்தில் கொண்டு பிரச்சாரம் மேற்கொள்கிறார்கள். அதே போன்று பாமகவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் பெருவாரியாக வசிக்கூடிய இந்த 10.5% இடஒதுக்கீடை முக்கிய கருத்தாக வைத்து தேர்தல் பரப்புரையிலும், நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவர்களும் 10.5% இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக இருப்பதாக, இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்று கூறி தொடர்ந்து அவர்கள் பிரச்சாரத்தை முன்னிறுத்தி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த விக்கிரவாண்டி தொகுதிகளில் கிட்டத்தட்ட 65,000 வாக்குகளை பெற்றிருந்தாங்க. அந்த 65,000 வாக்குகளை யார் பெறுவது என்பதில் பாமக, நாம் தமிழர் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. குறிப்பாக நாம் தமிழர் வேட்பாளர் பாமகவுடைய நிர்வாகிகள் இருக்கக்கூடிய இடத்தில் கூட நாம் அனைவரும் ஒற்றுமையானவர்கள், உங்கள் கருத்தை தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று கருத்தெல்லாம் கூறி அதிமுக வாக்குகளை பெறுவதற்காக மும்முரமாக அவர்கள் இருவரும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க. தற்போது இந்த களவு நிலவரம் குறித்து நம்ம சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். இப்போ இறுதி கட்ட பிரச்சாரம் போயிட்டு இருக்கு, கள நிலவரம் என்னவாக இருக்கு? கள நிலவரம் என்பது மிக பிரகாசமாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளருடைய வெற்றி என்பது மிக அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்குத்தான் களப்பணியாற்றுகிறோமே தவிர சாதாரண வெற்றிக்காக நாங்கள் உழைக்கவில்லை. எங்களுடைய வெற்றி என்பது இமாலய வெற்றியாக, வரலாற்று வெற்றியாக அமைய வேண்டும். எங்களுடைய தலைவருக்கு அப்படிப்பட்ட வெற்றியை, இந்த 3 ஆண்டு காலம் சிறந்த ஆட்சியை தந்திருக்கிற அந்த தலைவருக்கு மிகச் சிறப்பான வெற்றியை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய விருப்பம், நோக்கம். அதற்காகத்தான் இவ்வளவு சிறப்பாக களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஒரு புறம் திமுக என்றாலும் அதிமுக இந்த களத்தில் இல்ல, பாமக அவருடைய 10.5 இடஒதுக்கீடு பிரச்சனையை முன்னிலைப்படுத்தி தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்றாங்க. இந்த மக்களிடையே அந்த எதிரொலிக்கு நீங்க நினைக்கிறீங்க? அந்த 10.5% இடஒதுக்கீடு என்பதெல்லாம் இங்கே அவர்கள் பேச்சுக்கு அவர்கள் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காகவும் அவர்களுக்காக இன்றைக்கு நாங்கள் பாடுபடுவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக சொல்லப்படுகிறதே தவிர கள நிலவரத்திலே அந்த 10.5% இடஒதுக்கீடு இவற்றை பற்றியான பேச்சுக்கள் எதுவுமே கிடையாது. எனவே இங்கே இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அந்த வன்னிய சமுதாய மக்களாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் தலைவர் தளபதியினுடைய இந்த 3 ஆண்டு கால ஆட்சியைத்தான் எண்ணி பார்க்கிறார்கள் தவிர மற்றவற்றை பற்றி எண்ணி பார்க்கவில்லை. 10% இடஒதுக்கீடு என்பதை நாங்களும் மறுக்கவில்லை. அதை சட்ட ரீதியாக வலுவானதாக, அது நிலைநிற்கத்தக்கதாக பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதை சட்ட ரீதியிலே யாராலும் அதை சேலஞ்சு பண்ண முடியாத அளவில் எங்களுடைய தலைவர் தளபதி பெற்றுத் தருவார். அதுதான் அவருடைய சிறப்பான ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு. ஒரு புறம் நீங்க தமிழக அரசு கடந்த 3 ஆண்டுகளில் செய்த சாதனைகளை முன்னிறுத்தி பிரச்சாரம் செஞ்சா கூட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தோல்வி பயம் காரணமாக தான் இவ்வளவு அமைச்சர்களை இறக்கி பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த இடத்துல திமுக இருக்குன்னு ஒரு சொல்லியிருக்காரு. அதை எப்படி? அதாவது இதுவரைக்கும் இடைத்தேர்தல் பூரா பார்த்திருக்கீங்க. எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கடந்த முறை விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடந்தது. அப்பொழுது நாங்கள் எதிர்கட்சி, அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி. அத்தனை அமைச்சர்களும் இங்கேதான் இருந்தார்கள். அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டுதான் பணியாற்றினார்கள். எங்களை பொறுத்தவரைக்கும் அமைச்சர் இல்லையா என்பது பொறுப்பல்ல என்ற வேலையல்ல. நாங்கள் இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள். இதை இடைத்தேர்தலில் பணியாற்ற வேண்டும் என்பது அமைச்சராக இருந்தாலும், மாவட்ட செயலாளர் இருந்தாலும், ஒன்றிய செயலாளர் இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் எல்லோரும் எங்களுடைய தலைவருக்கு ஒன்றுதான். எனவே நாங்கள் எல்லோரும் ஒன்று என்கின்ற அந்த உணர்வோடு இன்றைக்கு களப்பணியாற்றுகிறோமே தவிர அமைச்சர்கள் என்கின்ற போர்வையில் இங்கே பணியாற்றவில்லை. அமைச்சர்கள் என்கின்ற அதிகாரத்தை நாங்கள் துஷ்பிரயோகம் செய்வது எப்போதுமே கிடையாது. ஒரு புறம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மிக கடுமையான போட்டி இது கூட, இன்னொரு புறம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை பிறகு தொடர்ந்து இப்ப திருமாவளவனாக இருக்கட்டும், செல்வப்பிறந்தை உள்ளிட்டோர் கூட இதுல உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்ற தொடர் கோரிக்கைகள் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஒரு சட்டத்துறை அமைச்சரா நீங்க
அதாவது எந்த வழக்கிலுமே உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நோக்கம். எங்களை பொறுத்தவரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணம் என்பது அந்த ஈடு செய்ய முடியாத ஒன்று. கொலையை நாங்கள் கண்டிக்கின்றோம். அந்த கொலைக்கான காரணத்தை நிச்சயமாக கண்டுபிடித்து மக்கள் மன்றத்தில் நிறுத்த வேண்டியது காவல்துறையினுடைய தலையாய கடமை. இந்த பொறுப்பை உணர்ந்தவர் எங்களுடைய முதலமைச்சர். நிச்சயமாக தமிழ்நாடு காவல்துறை உண்மையான நிலவரத்தை தரும், கண்டுபிடித்து தரும். எங்களை பொறுத்தவரைக்கும் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மரணத்துக்கு இன்றைக்கும் அவருடைய அந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவிக்கின்ற இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகமே தவிர நாங்கள் அதை எதிர்ப்பவர்கள் அல்ல, அல்லது அதை கண்டிக்கின்றவர்கள் அல்ல. அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள், அவர்களோடு இருந்து அந்த துக்கத்திலே நாங்களும் பங்கேற்கின்றவர்கள் தவிர நாங்கள் வேறு யாரும் அல்ல. எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக சொல்லுகிறோம், அந்த உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடித்து சட்டத்தின் முன்னாடி நிறுத்தப்பட வேண்டும் என்பதிலே மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு உணர்வு இருக்கின்றதோ அதை விட அதிகமான உணர்வும் உறுதியும் எங்களுடைய முதலமைச்சருக்கு இருக்கிறது. நிச்சயமா சார். தொடர்ந்து பரப்புரை இன்று மாலையுடன் முடிவடையக்கூடிய தொடர்ந்து நீங்க உங்களுடைய பிரச்சாரம் தொடக்கலாம். ஆனந்தி, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் 6 மணிக்கு பிரச்சாரம் முடிவடைய இருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான இறுதி கட்ட பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டு வராங்க. திமுகவுக்கு இந்த இடைத்தேர்தலில் இமாலய வெற்றி கிடைக்க வேண்டும், அதற்காக தான் களப்பணி ஆற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சட்டத்துறை அமைச்சரும் பேசியிருக்கிறாரு. நம்ம தொடர்ந்து பேசலாம். சந்தானம்.